உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். இன்று சட்டமன்ற கூட்டத்தொடர் ரொம்ப விறுவிறுப்பாக நடந்தது. எல்லா விதமான கேள்விகளுக்கும் எல்லா விதமான விவாதங்களுக்கும் வழக்கம் போல் முதலமைச்சர் விஜய் அதை அப்படியே உன்னிப்பாக மெல்லிதாக ஒரு சிரிப்போடு அதை கவனிச்சுக்கிட்டு இருந்தார். அதெல்லாம் தாண்டி 100வது நாள் தபேக ஆட்சி அமைத்து 100வது நாள் கொண்டாட போது 100 நாளில் என்ன சாதனை அப்படின்னு, இந்த 100 நாள் எப்படிப்பா இவங்களை உட்கார வச்சோம் அப்படின்ற ஒரு காண்டு, ஒரு வெறுப்பு. ஏன்னா தபேக இந்த ஆட்சி அமைத்ததிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் கூட ஆகலை, ஒரு வாரத்துலேயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் கடந்து நீங்கள் 100வது நாளை தாண்டி போயிட்டுருக்கு போகிறாங்க. 3 மாதம் ஆயிடுச்சு. 100 நாளில் என்ன மாதிரியான சாதனை? அப்புறமா சிஎம் விஜய் தன்னுடைய திரையுலக நண்பர்களுக்கெல்லாம் போஸ்டிங் கொடுத்துருக்காரு. அது மாதிரியான விவாதம் போயிட்டுருக்கு. அதையும் நம்ம பார்ப்போம். முதல்ல சாதனை என்ன? எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனாலும் கையை நீட்டுவாங்க. லஞ்சம், லாவண்யம் அது தபேக ஆட்சி அமைத்ததிலிருந்து பெருமளவு குறைந்துள்ளது. மொத்தமாக ஒழியலை, ஒழிக்கவும் முடியாது. ஏன்னா நீங்கள் மேல் மட்டத்தில் ஏறக்குறைய முழுசாக அந்த லஞ்சம் முடிச்சாச்சு. கீழ் மட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அது, ஏன்னா எவ்வளோ நாள் வாங்கி பழக்கப்பட்டவங்க, நம்ம எல்லாரையும் சொல்லலை, வாங்கி பழக்கப்பட்டவர்கள், கொடுத்து பழக்கப்பட்டவர்கள், லஞ்சம் வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றம். நீங்கள் வேலை சீக்கிரமாக ஆகணும், நம்ம வேலை முடியணும் அப்படின்றதுக்காக நீங்கள் போய் கை நீட்டும் போது அதுவும் தப்பு தான். அதெல்லாம் மாரி ஒரு கட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு நாமக்கல்ல ஒரு அரசு ஊழியர் எல்லா ஸ்டாஃபையும் கூப்பிட்டு ஜிபே அனுப்ப முடியல, பேக்கெட்டில் 10 ரூபா வச்சுக்க முடியல, என்னடா இது ஏதுராது அந்த அளவுக்கு இருந்தாங்க. நீங்கள் லஞ்சம் அப்படின்னு கேட்குறாங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் எங்களுக்கு புகார் கொடுங்க. ஏங்க இது காலகாலமாக இருக்குதுங்க. ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் இது இருந்தது, கலைஞர் ஆட்சி காலத்தில் இருந்தது, ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் இருந்தது. அப்படின்பொழுது அது செயல்பட்டுதா அப்படின்ற ஒரு விஷயந்தான். இன்றைக்கி பாருங்கள், காவல்துறையிலேருந்து, குறிப்பாக சென்னை மாநகர காவல்துறையிலேருந்து ஒரு வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்காங்க. போலீஸ் ஏதாவது லஞ்சம் கேட்டால், போலீஸ் உங்கள் புகார் மீது சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அது மாநகர காவல் ஆணையர் அவருக்கு நேரடியாக அந்த எண்ணுக்கு போயிடும், அவருடைய கண்காணிப்பில் போயிடும். உடனடியாக அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அது என்ன ப்ராசஸிங்கில் இருக்குதுன்னு சொல்லப்படும். நீங்கள் யாரும் அதுக்கெல்லாம் ஒன்றும் கொடுக்கவே தேவையில்லை. எப்போவுமே அது உண்டுங்க. நீங்கள் முதலமைச்சருடைய தனிப்பிரிவு சிஎம் செல்லுன்னுவாங்க. அந்த சிஎம் செல்லுக்கு புகார் கொடுக்கலாம் அப்படின்வாங்க. புகார் கொடுத்தா ஏதாவது ஒரு வழியில் அது சம்மந்தப்பட்டவர்களுக்கு சேர்ந்துடும். அப்புறமா என்னங்க சிஎம் செல்லுக்கு புகார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஒரு ஜனநாயகன் படத்திற்கு டிக்கெட் வாங்குற மாதிரி க்யூவில் நின்று இருந்தாங்க தலைமைச் செயலகத்தில் சிஎம் செல்லுக்கு புகார் கொடுக்கறதுக்கு. ஒரு சுருக்கமாக ஒரு விஷயம் சொன்னால், ஆதார்னு ஒரு படம் வந்தது, கருணாஸ் நடித்த படம். அதில் ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படும் கருணாஸுக்கு போலீஸால். அங்கே இருக்கிற ஒருத்தர் சொல்லுவார், தம்பி நீ போய் சிஎம் செல்லுக்கு ஒரு புகார் கொடு அப்படின்னு. சிஎம் செல்லுக்கு புகார் கொடுத்துருவார். அடுத்து கருணாஸ் தூக்கின்னு சிஎம் செல்லுக்கா புகார் கொடுக்குறேன்னு போட்டு தோயின்னு துவைப்பாங்க. அப்போ சுற்றி வந்துடுச்சு இல்லை. அப்போது இந்த காவல்துறை எண், இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நம்ம கொடுக்கலாமா தைரியமா அப்படின்னா கொடுக்கலாம். இது தவிர பார்த்தீங்கன்னா 100 நாள் சாதனையாக சொல்லிக்கிட்டே போகலாங்க. ரேஷனில் மிக முக்கியமான ஒரு விஷயம் ரேஷன். ஏன்னா ஒரு தனி மனிதனுக்கு ரேஷன் அடிப்படையான ஒரு விஷயம். அந்த ரேஷன் தரமான அரிசி, அதுவும் முதல் தரமான அரிசியை இங்கே நாங்கள் தபேக ஆட்சி அமைத்தலேருந்து கொடுக்குறோம். எல்லா பொருள்களும் கலக்கிற மாதிரி நாங்கள் கொடுக்குறோம். அது இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம். அது தவிர பார்த்திங்கன்னா இந்த போதை ஒழிப்பு ரைட்டுங்க. நீங்கள் போதை ஒழிப்புன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் டாஸ்மாக் கடை என்னங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. டாஸ்மாக் கடையை முழுசாக ஒழிக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான். 717 கடைகளை மூடியதே மிகப்பெரிய சாதனை. இதுக்கு முன்னாடி 5 வருஷம், அதுக்கு முன்னாடி 5 வருஷம் இதெல்லாம் யாராவது கேட்டிருக்கீங்களா? சந்து முதல்லாம் கடை திறந்து வச்சுருந்தாங்க இல்லைங்களா, படிச்சாச்சு. இப்போ பாருங்கள், ஆன்லைனில் நீங்கள் மதுவை வாங்கிக்கலாம் அப்படின் போது அதுக்கு கடையே கிடையாது. அது ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன காரணம்னா அந்த 10 ரூபா கட்டாயிடும் அப்படின்னு. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்ற விவகாரத்தை ஒழிக்கவே முடியாதா அப்படின் பொழுது இங்கே தபேக அரசு இதை டாஸ்மார்க்கை தனியார்கிட்ட கொப்படிச்சிடலாமா? ஏன்னா அதே வருமானம் தான் வரப்போகுது, அதே டெண்டர் தான் எடுக்க போகிறாங்க, டாஸ்மார்க்லேருந்து தான் சரக்கு வாங்க போகிறாங்க. தனியார்கிட்ட ஒப்படைச்சிடலாமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது, ஐயா உங்களுக்கு புண்ணியமாக போகுது, பூரண மது விலக்கு கொண்டு வாங்க அப்படின்னு பெரும்பாலான தாய்மார்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது.
அதுவும் படிப்படியாக இப்படி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் வந்து இந்த 100 நாளில். சரி, இன்னைக்கு சட்டசபையில் என்ன பல விவாதங்கள் நடந்தது. மிக முக்கியமான விவகாரம் நீட் போராட்டம். நீட்டுக்கு எதிரான போராட்டம் டெல்லியில் இந்த கற்பாம்பூச்சி கட்சி நடத்தினாங்க இல்லைங்களா, அந்த போராட்டத்தில் எங்கள் கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் போய் கலந்துக்கிட்டாங்க. ஆர் ராசா அவர்கள் போய் பேசினார். உங்கள் தரப்புலேருந்து யாராவது போயிருந்தீங்களா டெல்லிக்கு அப்படின்னு திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கேள்வி எழுப்பினார். அதுக்கு அமைச்சர் ராஜ்மோகன் ஒரு பதிலை சொன்னார். இங்கே சென்னையில் கம்யூனிஸ்ட் அலுவலகம், இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகம் பாலன் இல்லத்தில் ஒரு நீட் போராட்டம் நடந்துக்கிட்டு இருந்தது. அது உண்மையான மாணவர்கள் நடத்திய போராட்டம். அந்த போராட்டத்தை பயன்படுத்தி கொண்டு சிலர் உள்ளே பூந்தாங்க வந்து. அது எல்லாருக்குமே தெரியும். அது நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை தாண்டி ஜனநாயக விமர்சனம் செய்யும் போராட்டமாகவும் சிஎம் விஜயை நாற்காலிலிருந்து இறக்கணுன்ற போராட்டமாகவும் அது அங்கே ஒரு குரலாக இருந்தது. வந்து அந்த மாணவர்களே அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது என்னை முதலமைச்சர் வந்து அங்கே அனுப்பிச்சு வச்சார். அதெல்லாம் தாண்டி அனிதா விவகாரத்தில் அனிதா வீட்டிற்கு சென்று தரையில் உட்கார்ந்தவர் வந்து எங்கள் சிஎம் உண்மைதாங்க. ஏன்னா அந்த அனிதா விவகாரத்தில் அனிதாவுடைய மரணத்தில் ஒரு பெரும் அரசியல் செய்தார்கள். அதை நம்ம அப்போ வந்து இவர் ஒன்றும் அரசியல்வாதி கிடையாது. விஜய் வந்து ஒரு நடிகர் தான். கிளம்பி போய் உட்காந்தார். நீட்டுக்கு எதிரான ஒரு குரல் கொடுத்தாக வேண்டும் அப்படின்னு அங்கே உட்கார்ந்தது தான் வந்து. இதெல்லாம் எதுவுமே ரிவைண்ட் பண்ணி பார்க்காம டெல்லியில் ஒரு போராட்டம், கரப்பாம்பூச்சி கட்சி இதுவாகிடுச்சு, நீங்கள் போனீங்களா, குரல் கொடுத்தீங்களா அப்படின்னு மிக சரியான ஒரு பதிலை தாவேகா தரப்பிலிருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதே வேளையில் சபாநாயகர் மிக நேர்த்தியான, மிக நேர்மையான, மிக நியாயமான ஒரு சபாநாயகர். அது சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எனக்கு ஆளுங்கட்சியும் ஒன்று, எதிர்கட்சியும் ஒன்று, நான் தான் இந்த சபையை நடத்துகிறேன். அதனால் யாரும் தவறுதலாக இந்த சபைக்கு மாண்புக்கு மாறாக யாரும் பேசிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டு இருக்காரு. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா, இன்றைக்கி சூலூர்பேட்டையுடைய எம்எல்ஏ, தாவேகா எம்எல்ஏ, அவர் பேசும்போது நேற்று எம்ஆர்கே பன்னீர்செல்வம், முன்னாள் அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இது மாதிரி நாங்கள் அமைச்சராக இருக்கும்போது தினம் வந்து டென்ஷன்லேயே இருந்தோம். என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ, காலையில் எழுந்தவுடனே எங்களுக்கு டென்ஷன்னு அப்படி ஒரு இதை சொல்லிகிட்டு இருந்தார். அதுக்கு அமைச்சர் புஷி ஆனந்த் அவர் என்ன சொன்னார், நாங்களும் தான் தினம் டென்ஷனோடு இருக்கிறோம். எங்கள் முதலமைச்சர் என்ன சொல்ல போகிறாரோ, எங்கள் முதலமைச்சர் என்ன உத்தரவு விட போகிறாரோ, இந்த பிரச்சனைக்கு நீங்கள் சால்வ் பண்ணிக்கலான்னு எங்கள் முதலமைச்சர் கேள்வி கேட்க போகிறாரோ அப்படின்ற டென்ஷனில் நாங்கள் இருந்தோம் அப்படின்னு. நான் கூட நினச்சேன் இது கொஞ்சம் மாற்றி பதில் சொல்லியிருக்கலாமேன்னு. சரி, அவர் சொல்லிட்டார். இன்றைக்கி அந்த சூலூர் தொகுதி எம்எல்ஏ பேசும்போது, தாவேகா எம்எல்ஏ பேசும்போது, உங்கள் ஆட்சியில் அப்பொழுது இருந்த அமைச்சர்கள்லாம் நீங்கள் டென்ஷனில் இருந்தீங்க தெரியுங்களா, டெய்லியும் இடி ரைடு வந்துரு போது, டெய்லியும் லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் வந்துட்டு போகிறாங்க, இந்த டென்ஷனில் தான் இருந்தீங்கன்னு சபையில் ஒரே அமக்கலமாகி போச்சு. எதிர்வரிசையிலேருந்து ஒரே சத்தமாக இருந்தது. சத்தமாக இருந்தோடனே உடனே சபாநாயகர் சொன்னார், இது வந்து அவைக்கு இதுக்கான கேள்வியே கிடையாது, இது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. இந்த விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்துடக்கூடாது, அது நேற்றோடு முடிஞ்சு போச்சு, இதையே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு இதை உடனே அவை குறிப்பிலேருந்து நீக்கிறேன், சம்பந்தப்பட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினரை நான் தனியாக அது சம்மந்தமாக பேசி அவர் மீதான நடவடிக்கை என்னன்னு நான் இது பண்ணுறேன் போது முன்னாள் அமைச்சர் KN நேரு அவர் என்ன சொன்னார்னா, ஐயா எல்லாம் வந்து லைவில் போயிட்டுருக்கு, எல்லாரும் லைவில் பார்த்துட்டு இருக்காங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இன்றைக்கு இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக, நான் திரும்ப சொல்கிறது தான் வந்து, ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரி, ஒரு IPL மேட்ச் பார்க்குற மாதிரி, ஒரு ஃபுட்பால் வேர்ல்ட் கப் மேட்ச் பார்க்குற மாதிரி எல்லாரும் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு இந்த சட்டமன்ற கூட்டத்தோட லைவில் பார்க்குறாங்க. இன்னும் ஒரு 25 நாள் நடக்கும்போது அதை பார்த்துட்டு தான் இருக்க போகிறாங்க. இந்த இளைஞர்கள், தமிழக இளைஞர்கள் அரசியல் மீதான ஆர்வம் வந்ததற்கு மிக முக்கிய காரணம் தாவேகா. அதில் மிக மிக முக்கிய காரணம் CM விஜய். என்னதான் நடக்குது, இதுதான் இப்படி தான் இருக்குமா சட்டமன்றம் அப்படின்னு தான் அவங்க தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. அதை தான் அவர் வந்து KN நேரு அவர்கள் சொல்கிறாரு, நீங்கள் போய் விசாரித்து ஏன் வந்து இதை வந்து நடவடிக்கை எடுப்பானே, இப்போயோ திருப்ப சொல்லுங்கன்றாரு. இல்லை அதெல்லாம் இல்லைங்க, அவை குறிப்பிலேருந்து நீக்கியாச்சு, நீங்கள் பாருங்கள், அடுத்து தொடருங்கன்றார். இதுதாங்க ஒரு கண்ணியமான ஒரு சபாநாயகர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது வந்து அவருடைய அது எல்லாருமே பாராட்டுறாங்க. அதெல்லாம் தாண்டி பெரும்பாலும் இந்த சட்டசபை கூட்டத்தொடர்லேயே அதிகம் கவனம் பெற்றது, எதிர்க்கட்சியில் அதிகம் கவனம் பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் வந்து சௌமியா அன்புமணி. ரொம்ப பிரமாதமான ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க, ஆளுங்கட்சிக்கு ஆலோசனை சொல்கிறாங்க. எதிர்க்கட்சி நாங்கள் இப்படி தான் எதிர்த்துக்கு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இல்லாமல் குறிப்பாக அவங்க சொல்கிறாங்க வந்து தருமபுரி மாவட்டம் ரொம்ப வறட்சியான மாவட்டம்,
இந்த காவிரி வந்து தர்மபுரியை தாண்டி தான் வரணும். அப்போ எங்களுக்கு இந்த உபரி நீர் வந்து பங்கிட்டு கொடுங்க. ஏன்னா அங்கே நான் போய் ஒவ்வொரு கிராமமாக போகிறேன். நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு கிராமம் போகிறேன், ஒவ்வொரு விவசாயியை நான் சந்திக்கிறேன். ஒவ்வொரு விவசாயியும் கையை பிடிச்சி பேசுகிறாங்க. கையை பிடிச்சி பேசும்போது விவசாயிகளுக்கு பொதுவாகவே வந்து கை ரஃப்பாக தான் இருக்கும். ஆனால் நான் சந்திக்கிற விவசாயிகளுக்கு வந்து கை வந்து அது என்ன சொல்லுவாங்க, காப்பு காய்ச்சி போயிருக்குதுன்னு, இல்லை முரம்பு தட்டி போயிருக்குதுன்னு. என்னென்னா அதுவே பாறை மாதிரி இருக்கும். அப்போ அவர்கள் விவசாய வேலை கிடைக்காமல் பாறை உடைக்கிற வேலைக்கு போகிறாங்க, கல் உடைக்கிற வேலைக்கு போகிறாங்க. காரணம் என்னென்னா தண்ணி இல்லை. அதனால் தயவு கூர்ந்து அந்த தண்ணியை உபரி நீரை வந்து தர்மபுரி மாவட்டத்துக்கு கொஞ்சம் திருப்பி விடுங்க, உதவி பண்ணுங்கன்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கேட்குற. அதுக்கு வந்து நீர்வளத்துறை அமைச்சர் புஷி ஆனந்த் பிரமாதமான ஒரு பதில் சொன்னார். என்னுடைய சட்டமன்ற அலுவலகத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அவர்களும் அவருடைய கணவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வந்து எங்கிட்ட 2 மணி நேரம் பேசினாங்க. அவர்கள் சில ஆலோசனைகள் கொடுத்தாங்க. என்ன நல்லா கவனிச்சுங்க, பசுமை தாயகம்னு ஒரு அமைப்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க. மிகச்சிறப்பான ஒரு அமைப்பாக அது இருக்குது, பசுமை தாயகம். அவங்க சில ஆலோசனை கொடுத்தாங்க. அந்த ஆலோசனையை நான் ஏற்றுக்கிட்டேன். அதே வேளையில் எல்லா மாவட்டம் எங்களுக்கு எப்படி முக்கியமோ தர்மபுரி மாவட்டம் எங்களுக்கு முக்கியம். அதனால் அந்த காவிரி உபரி நீரை அந்த மாவட்டத்திற்கு நாங்கள் செய்து தருகிறோம். முதல்வர் வந்து அதற்கு உத்தரவிடுவார், நாங்கள் செய்து தரோம். எங்களுக்கு வந்து ஒரு கிண்டில் வெண்ணில் ஒரு கிண்டில் சுண்ணாம்பு இந்த மாதிரியான விஷயம் கிடையவே கிடையாது அப்படின்னு. இன்றைக்கி குறிப்பாக வந்து பலருடைய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு நாளும் வந்து இந்த தாவேகா எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் இவங்கெல்லாம் சும்மா இப்போ தானே அரசியலுக்குள்ளே வந்திருக்காங்க. கட்சி ஆரம்பித்து 2.5 வருஷத்துக்குள்ளே ஆட்சி அமைச்சிட்டாங்க. இவங்களுக்கு என்ன பேச தெரியும்? இவங்கெல்லாம் திடீர் எம்எல்ஏ, திடீர் அமைச்சரானவர்கள். இவங்களுக்கெல்லாம் இன்னும் கூட கொஞ்சம் ஏளனம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அவங்க மேலே. ஆனால் மற்றவங்களுக்கு புரியல. ஒவ்வொரு ஓட்டும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் கிடைத்த ஒவ்வொரு ஓட்டும் விஜய் என்ற ஒற்றை முகத்திற்காக கிடைத்த ஓட்டு என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இது அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தலைவர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர், அவர் என்ன கண்ணு காட்டுறாரோ, அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் அவங்க செய்கிறாங்க. ஆனால் எதிர்கட்சியில் இருக்கிறவங்க பெரும்பாலானவர்கள் என்னென்னா, என்னப்பா இவங்க வந்து கத்துக்குட்டிங்க வந்து உட்காந்துக்கிட்டு இது மாதிரி இது பண்ணுறாங்க. ஆனால் அந்த கத்துக்குட்டின்னு நீங்கள் நினைக்கிறவங்க தான் மிக சரியான ஒரு பதிலடியை தராங்க, மிக நேர்த்தியாக. அதை தான் நேற்று கூட எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருந்தார். வந்து டெக்னிக்கலாக பேசுகிறீங்கப்பா நீங்கள் அப்படின்னார். வந்து அந்த டெக்னிக்கலாக பேசுகிறது, யாருக்கு எந்த விதமான பதிலை சொல்கிறது, கோவப்படாமல் இருக்கிறது. நேற்று கூட நிதியமைச்சர் மரிய வில்சன் கொஞ்சம் கோவப்பட்டார். அந்த கோவப்பட்டிருக்க கூடாது, வந்து டென்ஷன் ஆகிட்டார். ஆகக்கூடாது, டென்ஷன் ஆக்குவாங்க, ட்ரிகர் ஆக்குவாங்க. 100 நாள் தான் ஆட்சி நடந்திருக்குது. இன்னும் 5 வருட ஆட்சி நீங்கள் நடத்தி ஆக வேண்டும் என்றால் எல்லாத்தையும் கடந்து தான் ஆக வேண்டும். இந்த 100 நாள் ஆட்சியில் எதிர்க்கட்சிகள் மட்டும்தான் குறை சொல்கிறாங்க கண்டி, மக்கள் ஒரு குறையும் சொல்ல என்பது தான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் மக்கள் கொந்தளிக்கிறாங்க, மக்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க. எங்கப்பா ரேஷன் கடையே திறக்கிறது இல்லை, எங்கப்பா எங்கே பார்த்தாலும் டேபிள் கடி கையை நீட்டுறானுங்க, ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ் போக முடியல, ஒரு தாலுகா ஆஃபீஸ் போக முடியல, ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்குதா, மருந்து இல்லை, மாத்திரை இல்லை. அதனால தாங்க நேரடியாக களத்தில் போகிறார் வந்து முதலமைச்சர். நேரடியாக போகணும். அதுதான் ஒரு அம்மா ரீல்ஸ் போடுது, ரீல்ஸ் தான், அதை ஒரு வீடியோ போடுது. அம்மா ஐயா, நான் எழும்பூர் மகப்பேறு மருத்துவமனையில் இருக்கிறேன். நான் இங்கே சுகாதார வசதி கம்மியாக இருக்குது, ஒழுங்காக டாக்டர்ஸ் வரதில்லை, மருந்து மாத்திரை கொடுக்கறதில்ல, தூய்மையே கிடையாது, எங்கே பார்த்தாலும் காசு கேட்குறாங்க, இதை கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க சாமி. ரேண்டமாக அந்த வீடியோ போடுது. அந்த வீடியோ முதலமைச்சருடைய பார்வைக்கு போகுது. இன்ஃபார்ம் பண்ணாமல் வண்டியை திருப்புகின்றார் எக்மோருக்கு. இப்படி தான் ஒவ்வொரு விஷயமும். இதுதான் நல்ல அரசாங்கத்திற்கான ஒரு வழி. இதைத்தான் சிஎம் விஜய் எடுத்து செல்கிறார். இதுதான் இனியும் தொடரும். இப்படி தொடர்ந்தால் மக்களுடைய செல்வாக்கு அதிகமாகிட்டே இருக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப வந்து ஆட்சியை கலைக்கணும், ஆட்சி சரியில்லை இதுனா இப்போ கூட ரெடியாக இருக்காங்க. வந்து இப்போ மக்கள் ரெடியாக இருக்காங்க. முன்னும் கேட்டால் 2K கிட்ஸு, ஜென்ஸு கிட்ஸு ரெடியாக இருக்கிறாங்க. எங்கள் அண்ணன் ஆட்சி விட்டு இறக்குறீங்களா, இறக்குங்க, மறுபடியும் ஒரு தேர்தல் வைங்க, 200க்கு 200 அளவில் நாங்கள் வந்து வாக்களிக்கிறோன்றாங்க. அதே சமயத்தில் முழுமையாக எந்தவித குற்றமும் இல்லை, இந்த ஆட்சி தூய்மையான ஆட்சி, ஒரு துளி கூட வந்து மார்க்கே இல்லை, ரிமார்க்கே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. வந்து தப்பு நடக்குது, தப்பு நடக்க தான் செய்யும். நீங்கள் கடந்த ஆட்சி, அதற்கு முந்தைய ஆட்சியை பார்க்கும் பொழுது இங்கே தப்பு குறைவாக இருக்கிறது, அந்த தப்பு சரி செய்யப்படுகிறது, அந்த தப்பு முதல்வர்களுடைய பார்வைக்கு போகிறது. அந்த தப்பை வந்து உடனடியாக துறை சார்ந்த அமைச்சர்களையும் துறை சார்ந்த அதிகாரிகளையும் முதல்வர் நேரடியாக கேள்வி கேட்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய பலமாக மாறுகிறது.
இதெல்லாம் தாண்டி நாளை சட்டசபையில் என்ன மாதிரியான ஒரு கூட்டத்தொடர் நடக்கப் போகிறது, என்ன மாதிரியான விவாதங்கள் நடக்கப் போகிறது, அதில் வந்து முதலமைச்சருடைய ஸ்பீச் எப்படி இருக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.